சித்தி, அந்த பொம்மை எப்படி இருக்கும், அந்த பூமியோட தம்பி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் போலீஸை எப்படியாவது மேனேஜ் பண்றேன். நீ உள்ள போய் அந்த பொம்மை எங்க இருக்குன்னு பார்த்து யாருக்கும் தெரியாம போட்டோ எடு. அது இருக்கட்டும்மா. அப்போ கார்ல அதை எதுக்கு வச்சிருக்க? அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. ஓ வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம். நான் எஸ்ஐ சாரை பார்க்கணும். அவர் கொலை செய்யப்பட்டு இறந்துட்டாருங்க. ஓ காட். புதுசா அவர் இடத்துக்கு இன்னும் யாரும் வரல. அப்போ இந்த ஸ்டேஷனோட ஹெட் யாரு? ஏஎஸ்ஐயோ இன்னைக்கு லீவ்ல இருக்காரு மேடம். டெம்பரரியா இப்போ இந்த ஸ்டேஷன்ல நான் தான் ஹெட்டா இருக்கேன். ஓகே. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். கண்டிப்பா மேடம், வாங்க. சொல்லுங்க மேடம். உங்க இறந்து போன எஸ்ஐ இறக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணாரு. உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு 19-20 வயசுக்குள்ள ஒரு பையன் கையில ஒரு பொம்மையோட வந்திருந்தானாமே. அந்த பையனை பத்தி ஏதோ சொல்றதுக்காக உங்க எஸ்ஐ கூட என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணாரு. பாவம், அதை சொல்றதுக்குள்ள அவரே இப்படி இறந்து போயிட்டாரு. அந்த பையன் யாரு, அது என்ன பொம்மைன்னு உங்க சிசிடிவி கேமரால பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு ஹெட், உன்னோட மொத்த கெஸ்ஸிங்கும் கரெக்ட் தான். ஆனா உன் எஸ்ஐய மட்டும் நான் கொல்லல, அது ஒண்ணுதான் ராங். ஆனா உன் மூளை நல்லாவே வேலை செய்யுது. எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உன்னை ஹெட்ல இருந்து என்னால எஸ்ஐ ஆக்க முடியும். ஆனா நீ நான் சொல்றத கேட்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மாடி, இந்த இது என்ன பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ மறைக்கிறதுக்காக. அப்புறம் இது சிசிடிவி கேமரால அந்த பையனையும் பொம்மையையும் எனக்கு காட்டுறதுக்காக. இவ்வளவு பணத்தை விட்டுட்டு உங்கள மாதிரி ஆளுங்களோட மோத பாப்பனா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கணும். வேணும்னா நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறத வீடியோ கூட எடுத்துக்கங்க மேடம். வாங்க மேடம், வாங்க. இப்போ வழிக்கு வந்துட்டான். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே மேடம், பரவாயில்ல. வணக்கம் மேடம். வணக்கங்க. யார் தம்பி நீங்க? என்ன வேணும்? நாங்க உரிமை குரல் அநாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கோம் மேடம். எங்க ஆசிரமத்துல 200க்கு மேல அநாத குழந்தைங்க இருக்காங்க. ஓ, டொனேஷனுக்காக வந்திருக்கீங்களா? அவ்வளவுதானே, இங்கே இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு குடிக்க தண்ணி வேணுமா? உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க மேடம். எங்களுக்கு குடிக்க தண்ணியோ இல்ல பணமோ கொடுக்கலனாலும் பரவாயில்ல மேடம். வீட்டில் ஏதாவது சின்ன பசங்க சம்மந்தப்பட்ட பழைய துணிமணியோ இல்ல பொம்மையோ இருந்தா கொடுங்க மேடம். அது எங்களுக்கு போதும் மேடம். ஒரு நிமிஷம். அம்மா பூர்ணி, பூர்ணி, பூர்ணி. இது வரமா? என்னம்மா? பாவம், அநாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்காங்க. உன்னோட சின்ன வயசு துணிங்க, பொம்மை இந்த மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாமா. துணியெல்லாம் எங்க இருக்கு? பொம்மைங்கெல்லாம் இருக்கு, ஆனா அது என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்மா. இந்த மாதிரி உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்க அநாத பசங்களை விட உன்னோட மெமரிஸ் ஒன்னும் பெருசு இல்லைல்ல. சரிங்கம்மா.
அந்த வண்டிய உள்ள எடுத்துட்டு வாங்க. நான் அரிசியும் பருப்பும் எடுத்துட்டு வந்து தரேன். உண்மையிலேயே நீங்க ஒரு அன்னபூர்ணிமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அனாதை பசங்களுக்கு செய்யற உதவி ஒரு புண்ணியம் மாதிரி. அதை நீங்க பாராட்டுறதுனால கரைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஆ, சரிங்க மேடம். ஏய், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுடா. சரி வா வா வா, சீக்கிரம் வா. அவ்வளவு அங்க பாரு வண்டி வந்துருச்சு. என்ன சித்தி சொல்ற? அதான் அதான். ஆ, நான்- அவங்க அந்த பொம்மையை கொண்டு வராங்களோ இல்லையோ எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. ஆ, நீ டென்ஷனா இருக்கியே தவிர அந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. சரி சரி சரி, நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எதுக்கு இப்படி முறைக்கிற? பொம்மை எடுத்துட்டு வந்துட்டோம் மேடம். வெரி குட். எங்க? ஆ, வண்டியில இருக்கு மேடம். மேடம், பொம்மைய வண்டி மேல தான் வச்சிருந்தேன் மேடம். அப்ப எங்கடா? அதான் எனக்கு புரியல மேடம். எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்கு. டேய், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பொம்மைடா. அறிவு கிட்ட மேடம், முடியல. அறிவு கிட்ட முடியல. ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. ஏற்கனவே நீ கோவக்காரி. உன்னால அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா இல்ல உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு நாங்க டென்ஷனா இருந்திருப்போம். இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. உன்னோட அம்மாவை விட உன் மீரா அத்தை தான் உனக்கு நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்தா. அப்படிப்பட்ட மீரா தான் இன்னைக்கு உனக்கு மாமியாரா வந்திருக்கா. நீ கோவப்பட்டு உன் அத்தைய ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு தாய் மனசோட புரிஞ்சுக்குவாளே தவிர உன்னை தவறா எடுத்துக்கவே மாட்டா. இதே மாதிரி எதிர்பாராத விதமா கேபிஎச்சேரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் எந்த பிரச்சனையும் நடக்காம உன் அத்தை அதை ஜாக்கிரதையா பார்த்துப்பா. ஒரு விதத்துல பார்த்தேன்னா இந்த கல்யாணம் நடந்தது உனக்கு லக்கு தான் நக்ஷத்ரா. ஆமா டாடி, நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரியுது டாடி. விருப்பம் இல்லாத கல்யாணத்து மேல எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விருப்பம் வருது.